இதுக்கு பேரே சாகா மூலிகை. சாகா வரம் பெற்ற மூலிகை. எல்லா மூலிகைக்கும் அழிவு இருக்குது, ஆனால் சஞ்சீவி மூலிகைக்கு அழிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. 24 வகையான சஞ்சீவி மூலிகையை சித்த மருத்துவர்கள் பிரிக்கிறாங்க, சித்த வைத்தியர்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் பிரிக்கிறாங்க. இப்போது எனக்கு தெரிய வேண்டியது, இந்த சீந்தில் கொடியில் என்ன மாதிரியான மருத்துவ தகவல் இருக்குது, இதை சாப்பிட்டா ஏன் சாகா மூலிகைன்னு பேர் வச்சாங்க, இது சாப்பிட்டா எண்ணற்ற நோய்கள் குணமாகன்றாங்களே, அது சாத்தியமா? இந்த சீந்திலில் சாதாரணமாக கசாயம் வச்சு கொடுத்தாங்கன்னா கல்லில் இருக்கிற கழிவுகள் அந்த அளவுக்கு அற்புதமாக வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதிலேருந்து நீங்கள் மக்களுக்கு தேவையான தகவல் என்ன கொடுக்க போகிறீங்க? ஆமாம் சார், இது சீந்தில். இப்போ நீங்கள் சொன்னீங்க சாகா மூலிகைன்னு சொன்னீங்க. இது ஏன் சாகா மூலிகைன்னா, உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட்டு கம்பத்துலேயோ இல்லை ஒரு மரத்து மேலேயோ இந்த கொடி மேலே நின்றுதுன்னாக்கா, அது கீழே இருக்கிற கொடியை வேரெல்லாம் அறுத்து விட்டுட்டிங்கன்னாக்கா அது அப்படியே இலையெல்லாம் கொட்டி காஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட அப்படியே நிற்கும் மேலே. அதுக்கப்புறம் லேசாக மழை துளி படுத்துனா அங்கேருந்து நூல் மாதிரி வேர் விடும். வேர் விட்டு மறுபடியும் பூமியில் வந்து ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் தண்ணி எடுத்து வளரும். அதனால தான் இது சாகா மூலின்னு பேர். சர்க்கரை நோயாளிகள் இந்த சீந்தில் கொடியை எப்படியெல்லாம் பயன்படுத்தினா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறப்பாக வேலை செய்யும்? இந்த இப்போ வந்து நம்ம சின்ன கொடி காட்டுறோம், இதுதான் இலை. இதே வந்து முற்றிய சீந்தில் வந்து நல்லா அவ்வளோக்கான வரும். ஆமாம், நீட்டாக தொங்கும். அது அதில் வந்து வேப்ப மரத்தில் வரக்கூடிய சீந்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற சீந்தில் வந்து நல்லா கனமான வேரை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, சீந்தில் வேரை துண்டு துண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு தோல் அப்படி பிச்சிங்கன்னா அப்படி மேலே ஒரு தோல் வந்துடும். சிமெண்ட் கலரில் போய்டும் லேயர். உள்ள பச்சை நிறமாக இருக்கும். அதை அப்படியே வெயிலில் காய வைக்கணும். எடுத்த உடனே நேரில் போட்டோம்னா பங்கஸ் வந்துடும். ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நேரில் போட்டு காய வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதான் கூட அதனுடன் வந்து நாவக்கொட்டை, நாவப்பழம் இருக்குல்ல, ஆமாம், நாவல் கொட்டை, அது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு. நாவல் கொட்டை அது வந்து கோவை கொடி, கோவை கிழங்குன்னு சொல்லுவாங்க, அடி கொடி இருக்குல்ல, அது ஒரு பாகம். 3 சம பாகம் போட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பாலில் பசும்பால் இருந்தாலும் பரவாயில்ல, கவர் பால் இருந்தாலும் பரவாயில்ல, கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் ஒரு வேளை மட்டும் சுகர் குடிச்சிட்டு வந்தாங்களா தொடர்ந்து சுகர் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆமாம், சர்க்கரை வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக, மதுமேகம் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மதுமேகத்தை சித்த மருத்துவத்தில் எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க? மதுமேகத்தில் வந்து எத்தனை வகை? 20 வகை 21 வகை பிரிக்கிறாங்க. அதை மதுமேகம்னு சொல்லக்கூடியது 20 வகை பிரிக்கிறாங்க. அதில் வந்து இப்போ நம்ம அலோபதியில் வந்து லோ சுகர், ஹை சுகர்னு 2 டைப் 1 டைப் 2 சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி வந்து அதில் பிரிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து 20 வகையாக பிரிக்கிறாங்க. அது நிறைய இருக்குது. அது சரிங்கய்யா. இது பிபி உள்ளவங்களும் எடுக்கலாமா? ஆமாம், நிச்சயமாக. பிபி உள்ளவங்க இதே சீந்தில் தண்டை எடுத்து கட் பண்ணி அதே மாதிரி காய வச்சுட்டு, இந்த தனியா இருக்குல்ல, வர கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தினம் காலை மாலை ஒரு டம்ளர் சாப்பிட்டு வந்தாலும் பிபி குறைஞ்சிடும். ஏன்னா நண்பர்களே, சர்க்கரை நோய்க்கு நிறைய மூலிகைகள் எடுக்கிறீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஐயா சொல்கிற இந்த காம்பினேஷன் உள்ள மூலிகைகளும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சர்க்கரைக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து இந்த சீந்தில் கொடி. உங்களுக்கு பொற்சீந்தல் கிடைச்சாலும் சரி, முச்சீந்தல் கிடைச்சாலும் சரி, இது மாதிரி நார்மல் சீந்தல் கிடைச்சாலும் சரி, அதனுடைய பழம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். சரிங்களா? தாராளமாக நீங்கள் கசாயம் வச்சு குடிக்கலாம். இது சைடு எஃபெக்ட் இல்லாதது தான். இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஐயா, நீங்கள் சாப்பிட்டு காமிங்களேன். ஆமாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடிய மூலிகை. இது அப்படியே சாப்பிடக்கூடிய மூலிகை, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த சீந்தில் பிபி உள்ளவங்களை எடுக்கலாம், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களை எடுக்கலாம், வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களை எடுக்கலாம், முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்களை எடுக்கலாம், அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எடுக்கலாம், நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களை எடுக்கலாம், கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம், பித்தப்பைக்கல் பிரச்சனை உள்ளவங்க எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது அனைத்து வியாதி உள்ளவங்களுக்கும் ஒரு துணை மருந்தா, ஒரு கூட்டு மருந்தா சேர்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்றதை இந்த இடத்துல சொல்ல வரேன். அதனால் சீந்தில் கொடி சர்க்கரை நோய்க்கு மிக சிறப்பாக வேலை செய்யும், பிபிக்கும் மிக சிறப்பாக வேலை செய்யும். இதனுடைய காம்பினேஷன் உள்ள மூலிகைகள் அடக்கப்பட்ட மருந்துகள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே சித்தா டாக்டர் இருப்பாங்க. அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் எடுக்கும்பொழுது படிப்படியாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட், HbA1c நார்மலான ரிப்போர்ட், நிறைய வீடியோக்கள் நம்ம ஒளிப்பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி.